கல்யாணத்துக்கு முன்னாடி ஜுவல்லரி ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணும்போது தான் இந்த லைட்டு என்ன அறியாமல் கையை தட்டி கீழே விழுந்துருச்சு. அப்போது அந்த லைட்டு நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லைட்டை வந்துட்டு பேக் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றப்போ அந்த பேக்கிங் பிரித்து பார்க்குறப்போ அந்த ரிங் லைட் வந்துட்டு ஒயர் வந்து கட் ஆகி அந்த ரிங் லைட் மொத்தமாக போயிடுச்சு. அந்த ரிங் லைட் இருந்தால் தான் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதனாலேயே வீடியோ போட முடியாமையே கொஞ்சம் நாள் போச்சு. பேக்கிங் எல்லாமே வந்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்டில் நான் வந்துட்டு நார்மலாக ரிங் லைட் வாங்காமல் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய பார்சலில் தான் இது இருந்துச்சு. அதாவது வந்து நம்ம நார்மலாக ட்ரைபாட் வச்சு யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த இடம் எல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுலாம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த ட்ரைபாடு அதாவது டேபிள்லேயே மாட்டி யூஸ் பண்ணுற ட்ரைபாடாக இருந்தால் ரொம்ப ஈஸி, ஸ்பேஸும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. எந்த சைடு வேணாலும் நம்ம வந்துட்டு மேலே ஏற்றி இறக்கி சாய்ச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா அமேசானில் நான் வந்துட்டு பார்த்துருந்தேன். அந்த ட்ரைபாடோடையே ஒரு லைட் வர மாதிரி பார்த்துருந்தேன். அந்த லைட்லேயே மாட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நான் முன்னாடி வந்துட்டு நார்மலாக ஒரு ட்ரைபாட் வச்சுருப்பேன். அது ட்ரைபாட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு லைட் ஸ்டாண்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். எப்பயும் ரிங் ஷேப்பில் வாங்குவேன் ரிங் லைட்டு. இந்த தடவை இந்த மாதிரி பார்க்கவும் சரி ட்ரை பண்ணிவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்ததில் வாங்கினேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாவது வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த ட்ரைபாடு அப்புறம் லைட் லிங்க் வேணும்னா கம்யூனிட்டி பேஜில் வேணால் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேலஞ்ச்